இப்ப உன் பக்கத்துல வர்றது. இந்த மாதிரி ராதா குண்டத்துல நமஸ்காரம் பண்ணி சில பிரபுபாதா வணங்கி வேண்டுறாங்க. ஏ ராதே, எப்போ எனக்கு அடைக்கலம் தருவ, பக்கத்துல இடம் தருவன்னு சொல்லி வேண்டுறாங்க. வேண்டி நமஸ்காரம் பண்ணும்போது திடீர்னு அந்த ராதா குண்டத்துல இருந்து ஒரு அலை, தண்ணீர் அலையாட்டம் எழும்பி அவர் தலையில ஆசீர்வதிக்கிற மாதிரி அப்படி கொத்தா விழுந்துச்சு. விழுந்ததும் அவங்களுக்கு சந்தோஷத்துல மெய் செலுத்துது. அப்படி நிமிர்ந்தார். அப்போ அப்படி கண் கலங்கி ராதைகிட்ட அந்த அனுமதி கிடைச்சிருச்சேன்னு சொல்லி ஆனந்தா கண்ணீர் வடிக்கிற போது அவங்க நிமிர்ந்தாங்க. அப்போ அவங்க தலையில விழுந்த அந்த மொத்த தண்ணீரும் அப்படி சட்டை அணியறது இல்ல, அப்படி மேலூடி அப்படி முதுகு பக்கமா வழிஞ்சு பாதத்துல பட்டு கீழே போற நேரம் கோடி மகாராஜ் கைகள் அதை வாங்கி அவங்க பருகிட்டாங்க. வரலாறுல அப்படி இருக்கு. அந்த மாதிரி இப்ப ஒரு அஹ், இறைவனுடைய நெருக்கமா இருக்கிற ஒரு தொண்டர் அவங்களுடைய அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பணிவான ஒரு தொடர்பு, அது நம்மள நித்தியமா எந்த இடைஞ்சல்கள் இருந்தாலும் அதுல இருந்தெல்லாம் விடுபடுத்தி கடவுள் நினைப்போடவே இருக்க வைக்கும் அப்படிங்கிறது இது மாதிரி சம்பவங்கள்லாம் உதாரணமா இருக்கு. கஜேந்திரன் தியானம் விஷயத்துல நம்ம பார்க்கலாம். அந்த முதல்ல கால கவி இருக்குது. ஆனா கஜேந்திரன் முதல்ல அந்த தெரிகுட மலையில ஒரு யானைகளுக்கு தலைவனாட்டம் கொஞ்சம் ஜாலியான ஆளா இருக்கான். நல்லா குடிக்கிறது, ஆட்டம் போடுறது, இப்படிதான் கஜேந்திரன் இருந்தான். அப்படித்தான் நிறைய துணையா இருக்கிற யானைகளோட ஆடி பாடிட்டு ஒரு மதவெறியோட ஆத்த நோக்கி வாரான். அதுல இறங்கிட்டு தண்ணீரை பீச்சி அடிச்சு சேட்டை பண்றான். இப்போ அந்த முதலைக்கு என்ன ஒரு அதிர்ஷ்டம், இதோடைய காலை பிடிச்சதுனால கஜேந்திரனுக்கு விமோச்சனம் கிடைக்கிற போது, அவனுக்கு நல்ல கதி கிடைக்கும் போது இவனுக்கும் கிடைக்குது. சரணடைஞ்சு இருக்கிறவங்க, சரணடைய போறவங்க, அவங்க காலை பிடிச்சா நமக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதை நாம கஜேந்திரனுடைய சரீரத்திலையும் பார்க்கிறோம். இது மாதிரி நிறைய அப்படி தொடர்புகள் நம்ம ஆதவனின் கதிர்கள் புத்தகத்துல பார்க்கலாம். அதாவது சாதுக்களுடைய தொடர்பு எப்படி நம்மளை உயர்த்துது அப்படின்னு. உலகத்துல நாம எதையும் சாதிக்கலாம். ஆனா சாதவங்கிறது ஆன்மீகமான சம்பத்துகளை குறிக்குது. அந்த சம்பத்து உடையவர்களை குறிக்கும். சாதனா அப்படிங்கிறதே பயிற்சிகள், ஆன்மீக பயிற்சிகளுக்கு தான் பொருள். சாதனா, ஆன்மீக சாதனான்னு சொல்லுவாங்க. பயிற்சியாலையும் முயற்சியாலையும் மனதை சரி பண்ண முடியும்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அப்படி ஒரு ஆன்மீக வார்த்தை சாதனாங்கிறது. அப்ப சாதனைகள்ல திளைச்சி இருக்கிறவங்க, எப்படி ரசகுல்லா அந்த ஜாமுன்ல அந்த சர்க்கரை பாகலே முங்கி இருக்குது. அதை அப்படியே விழுங்கினாலும் சுவைதான். ஆனா வாய்க்குள்ளேயே வச்சிருந்தாலும் அதுல இருந்து ஜூஸ் வந்துகிட்டே இருக்கும், குறையவே குறையாது. அது மாதிரி சாதுக்கள் வேத விஷயங்கள்ல திளைச்சி இருக்கிறாங்க. அந்த வேதங்கள்ல இருக்கிற தேரிகள்லாம் இதிகாசங்கள்ல வரலாறுகள்ல நம்ம பார்க்கிறோம். தத்துவங்களை எல்லாம் வேதங்கள்லாம் ரிஷிகள் மூலமா ஆகாயத்துல இருந்தது, ரிஷிகள் மூலமா கீழே கொண்டு வரப்பட்டது. ரிஷிகள்னா ஒரு அர்த்தம் என்னன்னா ரொம்ப டெலஸ்கோபிக்கா பாக்குறவங்க, எடுக்கிறவங்க, இந்த மாதிரி செயல்படுறவங்க, அப்படி அர்த்தம் உண்டு. தரிசனன்னு சொல்றோமே, அதுதான் ரிஷின்னு வரும். ஆகாயத்துல இருக்கிற தெய்வீக தகவல்களை கண்டறிந்து அதை லோகத்துக்கு கொடுக்கறாங்க. அப்படி ரிஷிகள் நமக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. அதனாலதான் நாம பஞ்சமகா யஜ்யம்னு ஒண்ணு வச்சிருந்து 5 பேருக்கு கடன் பட்டதை நாம தீர்க்கிற மாதிரி நம்முடைய செயல்பாடுகளை வச்சிருக்கிறாங்க. அதுல செய்யாதவங்களுக்கு
பரிகாரங்களும் சொல்லப்பட்டது. ஆனா இப்ப பரிகாரம் செய்யக்கூட நமக்கு அவ்வளவு திராணி இல்லாததுனால யக்ஞோஸ்மி ஜப யக்ஞம்ட்டு சைதன்ய மகாபிரபு நமக்கு எடுத்து கொடுத்தார். கீதையில கிருஷ்ணர் சொன்னது அது. நாம ஜபம் தான் இப்ப யக்ஞம் அப்படின்ட்டார். யக்ஞ அப்படிங்கிறது வந்து எல்லாம் உடையவரா இருக்கிற இறைவனை குறிக்கும். யஜ்ஞபதி, யஜ்யமான், அதுதான் எஜமான் அப்படின்னாச்சு. முதலாளி அப்படின்னாச்சு. அவர் தான் எல்லாம் போட்டிருக்கிறார், எல்லாம் கொடுத்திருக்கிறார். நமக்கு அந்த விவகாரங்களோட நம்ம இருந்து கடவுளை நினைச்சு அவர்கிட்ட போகணும். அது மாதிரி இந்த லோகம் படைக்கப்பட்டிருக்கு. இதுல நம்ம கர்வம் வந்து கைடு பண்ற மாதிரி இருந்துட்டோம்னா நான் எனது ரொம்ப உப்பி போயிருது. அப்ப டிஸ்டன்ஸ் ஆயிருது. பரமாத்மாவோட இந்த ஜீவனுக்கு இடைவெளி கூடியிருது. அது வந்து முரட்டு சுவர். இந்த கர்வம்ங்கிறது ஒரு முரட்டுத்தனமான ஒரு கோட்டை. அதுக்கு அந்த பக்கம் இறைவன் இருக்கிறார். அதை தகர்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு இந்த யஜ்ஞத்தை பண்ணுங்க, நாம ஜபத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மகாபிரபு சொன்னார். அதுதான் சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் பவ மகாதாவாகினி. திரும்ப திரும்ப பிறக்கிறதுக்கு காரணம் பரமாத்மா பக்கமா திரும்பி பார்க்கல, உலகத்தையே பார்த்துட்டு இருந்தோம். உலகத்தை பார்க்க பார்க்க லேயர் கூடிக்கிட்டே போகுது. அந்த லேயரை திறக்கணும், அதெல்லாம் உடைக்கணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல இந்த பக்கம் திரும்பணும். அப்போ நம்முடைய ஆன்மீக சாதனாவால இந்த லேயர் வந்து உடையிறதுக்கு, அது நீங்கி போறதுக்கு பகவானுடைய கிருபா வந்து உதவி பண்ணுது. இது மாதிரி ஆன்மீக சாதனா இருக்கு. சாதுக்கள்லாம் அதை வந்து நமக்கு செய்து காட்டியிருக்கிறாங்க. நாமளும் அதை பின்பற்ற பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. சந்தேகம் இருந்தா